அதுல வந்து எத்தனை ராகம் இருக்கும்? மொத்தம் வந்து தாய் ராகங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு 72 மேலகர்த்தா ராகங்கள்னு சொல்லுவாங்க. அதை தாய் ராகங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 72 ராகங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஜன்னிய ராகங்கள் இருக்கு. அதாவது தேய் ராகங்கள், குழந்தை ராகங்கள். அது நிறைய. அது இவ்வளவுதான்ன்றது எண்ணில் அடங்காங்க ஐயா. இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியாது. மெயினா இருக்கிறது வந்து 72 தாய் ராகங்கள். தாய் ராகமா? ஆமாங்க, 72 தாய் ராகங்கள். தாயா சாயா? தாய் தாய் மேலகர்த்தா ராகங்கள் சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. அதுக்கு இது சப்பு அதோட துணை அந்த 72க்கும் வந்து அதாவது ராகங்கள்ல ஆரோகணம் அவரோகணம் இருக்கு இல்லையா, ஆரோசை அமரோசை. அந்த ஆரோசை அமரோசை ரெண்டுமே வந்து 7 ஸ்வரம் முழுமையாக இருக்கணும். ஆரோகணத்திலையும் 7 ஸ்வரம், அவரோகணத்திலையும் 7 ஸ்வரம் முழுமையாக இருந்தா இது பேர் தாய் ராகம்னு பேர். இதுல ஒரு ஸ்வரம் குறைஞ்சாலும் அது வந்து செய் ராகம், குழந்தை ராகம். அதாவது ஜன்ய ராகம் சொல்லுவாங்க. ஆமாங்க ஆமாங்க. சரி, அதனால நமக்கு ஏகப்பட்ட ராகங்கள் இருக்குங்க அதுல. இது வந்து சொல்லுங்க சார். இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ வள்ளலோட ஒரு பாடலுங்களா, அருஞ்சோதி தெய்வம் என்ன ஆண்டு கொண்ட தெய்வத்தை. ஆமா ஆமா. இப்போ ஒரு இந்த தாய் ராகத்துல ஏதாவது ஒண்ணுத்துல வச்சு பாடுங்க, ஒரு 4 லைனு. அந்த ராகம் பேர் என்ன இப்ப பாட போற ராகம்? இப்ப கல்யாணி ராகம். அதுல கல்யாணி ராகத்துல பாடுங்க. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். இது கல்யாணி ராகம். இதே வேற ராகத்துல வச்சு பாடுங்க. வேற ராகத்துல அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். இது என்ன ராகம்? இது ஆபேரி ராகம். இன்னொரு ராகத்துல வச்சு பாடுங்க. இன்னொரு ராகத்துல பேர் என்ன? இது பந்தூராளிங்க இப்ப பாட போறது. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். இது பந்தூராளிங்க. ஓ சூப்பர். இப்போ எனக்கு என்னன்னா, நீங்க ஒரு நம்ம அடிக்கடி கேட்கிற 10 பாடல்களை எடுத்து, சரிங்க, அதாவது இந்த மாதிரி 6ஆம் திருமலை 10 பாடல்களை எடுத்து அந்த 10 பாடலையும் வெவ்வேறு ராகத்துல வச்சு பாட முடியும். இதே போல எல்லா ராகத்துக்குள்ளேயும் அடங்கக்கூடியதுதான் வள்ளலருடைய பாடல்கள். அதற்கு காரணம் வந்து இந்த எழுத்துக்கள் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கதான் காரணம்னு ஒரு மணி நேரம் பாட்டும் அப்படி விளக்கமும் அதோட பெருமை சொல்றதும் முடிஞ்சா. இப்போ நீங்க முதல் ஒரு ராகத்துல பாடுனீங்கல்ல, அதுல ரொம்ப புகழ் பெற்ற ஒரு சினிமா பாடல பாடுங்க. அம்மா என்பழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனே சண்முகனே சிந்தனை செய் மனமே. அது அருட்ஜோதி பாடுங்க. அதுலயே டக்குன்னு அப்படியே அருட்ஜோதி பாடுங்க.
ஆறு ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் மறு ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அப்ப இது கல்யாணியா? இதுதான் கல்யாணி தான். ரெண்டாவது ராகம் சொன்னீங்களா? அதுல ஒரு சினிமா பாட்டு பாடுங்க. நிறைய கண்டிப்பா நம்ம பண்ணலாம். சினிமா பாட்டு ஒன்று பாடுங்க. ரெண்டாவதுல பாடுங்க. ரெண்டாவது ராகம் சொன்னீங்களா? ஆபேரியில நான் பாடுறேன். ஆபேரியில ஒரு சினிமா பாட்டு பாடுங்க. இதோ பாடுறேங்க. அப்போ இசை தமிழ் இசை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இறைவா இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. ரொம்ப அற்புதங்க. எனக்கு இப்ப இது மாதிரி நீங்க தனியாவே வந்து எந்த பக்க இசையும் இல்லாம ஒரு 10 பாடல் எழுதிக்கங்க. ஐயாவுடைய 10 பாடல ஒரு 4 வரி அல்ல 5 வரி எழுதிக்கங்க. அதுக்கு இனியா சினிமா பாடல எழுதிக்கங்க. என்ன ராகன்னு எழுதிக்கங்க. ஆக ஐயாவுடைய பாடல் வந்து ஓதாமல் உணர்ந்தவர் வந்து பாருங்க, ஒரு பாடல் எழுதும் போது கூட இசையினுடைய அத்தனை இலக்கணத்தையும் வச்சு எழுதியிருக்காரு பாருங்க. இன்னைக்கு ஃபேமஸான பாடலாம் பார்த்தா ஐயாவோட பாடல்களை எடுத்து பாடலாம். இப்படி கூட நம்ம சொல்லலாம். ஐயாவுடைய பாடல்களை கூட அடிப்படையா வச்சு கூட எழுதிருக்கலாம். அவங்க வார்த்தைகளை மாத்தி இந்த ராகத்துல வருது பாருங்க, இந்த ராகத்துல வருது, இப்படி நீங்க ஒரு மணி நேரம் பேசுங்க. அப்ப நீங்க தனியா வந்து பேசும்போது பாடலாம் பாடின மாதிரி இருக்கும், நீங்க இது விளக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கார்டா நம்ம மாத்துறோம், பதிவா மாத்துறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அள்ளி தரலாம். நாங்க எனக்கு தெரிஞ்சு 10,000 ரூபாய்க்கு மேல 20,000 ரூபாய் வரைக்கும் தரலாம். அது வந்து அருணந்தி சிவம் நானு மற்றும் நம்ம குழுல இருக்கவங்களாம் முடிவு பண்ணி உங்களுக்கு இன்னும் நல்லாவே தரோம். அதாவது நாங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த 10 பாடலும் ராகங்களும் டக்கு டக்கு டக்குன்னு ராகங்களை சொல்லி வீட்டுல உட்காந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏன்னா இது புத்தகமா நம்ம போட்டாலும் போடுவோம். நம்ம அப்படியே அது கேசட்டா போடுவாங்க. அரசாங்கம் என்னென்ன செய்வாங்கன்னு தெரியாது. எவ்வளவு முடியுமோ அது பண்ணுங்க. இன்னும் 20 ஆகிட்டீங்கன்னா அடுத்த விழால வந்து வேற 10 பாடல்களும் வேற அதுக்கு சினிமா பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும். ஓகேவா? இது ஒண்ணு பண்ணீங்க. இந்த ப்ராஜெக்ட் நான் பண்றேங்க. ஆனா இப்போ உங்களுக்கு இங்க இசைக்கு வந்து நாங்க ரெடி பண்ணிடுறோம். நீங்க ஷூரா பாடுறீங்க. மேபி ஓசூரா என்ன ஊட்டியான்னு தெரியல. வெகு சீக்கிரம் நான் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இது ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி பிராமணர்கிட்ட தான் இந்த இதெல்லாம் இருக்கும்னு நான் நினைச்சேன். நீங்களே இவ்வளவு அழகா பண்றீங்க. ரொம்ப பெருமை. நிச்சயமா நான் அந்த 10 பாடல்கள் சொன்னாலும் ரைட்டு. சரிங்க. இல்ல ரொம்ப உங்களுக்கு அது நமக்கு இந்த கீர்த்தனைகள்னு ஒரு புத்தகம் வருது இல்ல, வடலூர்ல போட்டாங்கல்ல தேவ நிலையத்துல. இதான் அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், மருந்தறியேன் அந்த பாடலு. அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், வானத்தின் மீது மயிலாட கண்டே மயில் குயில் அது பாடலு. அப்புறம் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அது ஊதூது சங்கே அந்த பாடலு. இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம். அப்புறம் இது என்னது, வருவார் அழைத்து வாடி வடலூர் அந்த பாடலு. அப்புறம் நம்ம வந்து பொழுது விடிந்தது அந்த பாடலு இல்லீங்களா, அந்த பாடல் நல்லா பாடுறாங்க.
இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் வெரி ஃபேமஸ் இல்ல நமக்கு. பகுதிகள் எல்லாமே எடுத்து கீர்த்தனை பகுதிகள் எல்லாம் எடுத்து இது ஒரு ராகத்துல வச்சு பாடி அஞ்சு போதும். எனக்கு முனக்கும் இசைந்த போதும். அப்புறம் தண்டனிட்டேன் என்று சொல்லடி, அது சொல்லடி. அப்புறம் இது கும்மி ஆட்டம் அடிக்கிறாங்களே, கும்மி அடி, அது அதுலயும் நம்ம அருள் நந்தி சிவத்துக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த இது இருக்கு இல்லீங்களா, சிந்துல பாடுவாங்கல்ல, கும்மி அடி இரு கொங்கை கும்மி அடி, அந்த பாடல்கள் இருக்கும் இல்லீங்களா. அப்புறம் இது அது மாதிரிதான் எல்லாமே இறைவன் சம்பந்தப்பட்டது இல்லாம, இறைவனுடைய பேர்கள் வராம, முருகன் சிவன் என்றதெல்லாம் இல்லாம ஜோதி அடிப்படையா கொண்ட பாடல்களா இருக்கணும், அறிவுபூர்வமான பாடல்களா இருக்கணும். அதுக்குதான் நமக்கு எதுவும் இதுல வந்து இப்ப நம்ம இது மாதிரிலாம் கலை நிறை கணபதி அதெல்லாம் வேண்டாம். இது வாரான் முருகன் வாரான் அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். வடிவேல் வருகிறான் அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி பாட்டு வேண்டாம். தெய்வமணி மாலை பாட்டு வேண்டாம். தெய்வமணி இப்ப மாலையில தெய்வம் அந்த கந்த கோட்டத்தில் எழுந்தரும் கந்தவேலன்னு இல்லாம மேலடிகள் பாடலாம். நல்லோர் மனதை எடுக்கலாமா? நான் அது அருமையா நல்லோர் மனதை நடு, அது ஏதாவது ஒரு ராகத்துல பாடுங்க. ஒரு 5 லைன் பாடிட்டு அதை இன்னொரு ராகத்துல பாடுங்க. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவவிட்டேனோ, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவவிட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கொழிய வழியடைத்தேனோ, வரவு போக்கொழிய வழியடைத்தேனோ, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ. இதுக்கு இணையா இப்ப ஃபேமஸான ஒரு சினிமா பாடல பாடுங்க. இது சுபமந்தூராளி ராகம். இது ஃபுல்லா இது என்ன சினிமா பாடல் வந்திருக்கு இதுக்கு இணையா? இதுல நிறைய வந்து இப்ப அதுல வந்து இளையராஜா வந்து கண்டுபிடிச்சேன் அதல் நோய கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் அதல் நோய. போதும். இது வேற ராகத்துல வச்சு பாடுங்க. ஒரு ஸ்பீடா பாடுங்க, ஒரு குத்தாட்டம் போடுற மாதிரி, இல்லன்னா கொஞ்சம் ராப் மாதிரி. அது நம்ம குருவை வணங்க ஃபுல்லாவே துரிதமா வரும். அது அந்த இடத்துல ஃபுல்லாவே நம்ம குருவை வணங்க அந்த இடத்துல வரும்போது அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாவே அது துரிதமா வந்துடும். அது நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவவிட்டேனோ, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கொழிய வழியடைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, அனுப்பி கொடுக்க மறந்தேனோ. இந்த அளவுக்கு ஸ்பீட் போகும். சூப்பர் ராப் மாதிரி இருக்குல்ல, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஓகேங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்க பாட்டை கேட்க நான் காத்துட்டு இருக்கேன். வெகு சீக்கிரத்துல உங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறோம். நல்லா வந்து பண்ணுங்க. பணத்தை நம்ம ஏத்தி நல்லா 30,000 ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம் சார். உங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கு சார். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சும்மா இல்ல, ரொம்ப அற்புதமா இருக்கு. சரிங்க, நல்லா சந்திப்போம் ஐயா. நான் இப்ப அருணந்திகிட்டையும் மற்றவங்ககிட்டயும் பேசுறேன் குழுல இப்பவே. நன்றி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, நீடு வாழ்க, நிறைவாய் வாழ்க, நல்லா வாழ்வோம். நன்றி. அப்பப்ப தொடர்புலயே இருங்க. நன்றி ஐயா. நன்றி.